ஹலோ கைஸ், நான் உங்கள் வேடி. நாம் இன்றைக்கி எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரையம்ப் அவங்களோட 400 சிசியை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்களோட புது 350 சிசியை இந்தியாவுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரையம்ப் அவங்களோட 400 சிசியை GST 2.0 காரணத்தினால டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ வந்து புதுசாக ட்ரையம்ப் 350 சிசி வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவுக்குள்ளே. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஏப்ரல்குள்ளவே லான்ச் பண்ணுறதா அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ட்ரையம்ப் 350 சிசியில் என்னென்ன இருக்குது, எதனால் இவங்க எந்த காரணத்தினால இந்த 350 சிசியை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதை வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த ட்ரையம்ப் 350 சிசியை லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் இப்போ புதுசாக கொண்டு வந்த GST 2.0 தாங்க காரணம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 சிசிக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 40% GST வரும். அதுவே 350 சிசி கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 80% GST தான் வரும். இந்த ட்ரையம்ப் 350 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 349 சிசி இன்ஜின் அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80% GST வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கமாக கொண்டு தான் அவங்க ட்ரையம்ப் வந்து அவங்களோட 350 சிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டர் பைக்காக தான் இருக்கும். மற்ற பைக்குக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரையம்ப்பில் ஒரு 350 சிசி போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக்காகவும் நல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டியான பைக்காகவும் இருக்குங்க. வாங்க இன்னும் இந்த பைக்கில் என்னென்ன இருக்குது என்னன்றதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த பைக் உங்களுக்கு வந்து ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,30,000 ஒரு 2,70,000 வர மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ரைஸ் என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண பின்னாடி தான் தெரியும். இந்த பைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இவங்க வந்து எதை பேஸ் பண்ணி இந்த ட்ரையம்ப் 350 சிசியை லான்ச் பண்ணுறாங்கன்னா, நம்ம பைக்கிங் இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கிற நம்ம ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்ஸ் 350 பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையம்ப் 350 சிசி வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. பழைய ஓல்டு ரெட்ரோ மாடலில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியலாக வந்திருக்குது நியூஸு. அது என்ன ஏதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. இப்போது கம்மிங் ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிடுவாங்க. லான்ச் பண்ண உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடலாம். இந்த பைக் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் ஓல்டு விண்டேஜ் தீம்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர் சஸ்பென்ஷனும் அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்போக் வித் அலாய் வீலோட வரும். ஃபுல் LED அண்டு ரெட்ரோ மாடலில் தான் வரப்போகுது. இப்போது ட்ரையம்ப் 350 சிசியில் வந்து பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரையம்ப் 400ல் 40 ஹார்ஸ் பவர் இருந்துச்சு. அதுவே இப்போ லான்ச் பண்ணுற ட்ரையம்ப் 350 சிசியில் உங்களுக்கு 35 to 37 ஹார்ஸ் பவர் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஏற்கனவே 350 சிசியான ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 அண்ட் ஹண்டர் 350 அண்ட் ஹோண்டா CB 350 ஜாவா 42 இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்குது. அந்த பைக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையம்ப் 350 வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிட்டு போதா இல்லை அதுக்கு பின்னாடி பின்தங்கிறதா என்னன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக் லான்ச் ஆகி ஒரு கொஞ்ச நாளில் இதோட ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற பைக் ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ரையம்ப் அவங்களோட 400 சிசி பைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தோட எண்ட் ஆக போகுது. உங்களுக்கு யாருக்காச்சும் ட்ரையம்போட 400 சிசி பைக் வேணும்னா இந்த மந்த்தே போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஏப்ரல் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையம்ப் அவங்களோட 350 சிசி வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் உங்களுக்கு ட்ரையம்ப் 400 வேணும்னா இப்போவே போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா புரோக்கர்ஸ் எல்லாம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையம்ப் 350க்கான அட்வான்ஸ் புக்கிங்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உங்களுக்கு 400 சிசி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதுதான் ட்ரையம்போட லாஸ்ட் பேட்ச் ஆஃப் 400 சிசி பைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.